தனுசு ராசி, தனுசு லக்னம் அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுகிறேன். தனுசு ராசி கடந்து வந்த பாதை என்ன, இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய என்ன, குருவின் பார்வையில் செவ்வாய் பயணிக்கக்கூடிய இந்த நாட்கள் எப்படி இருக்க போகுது, இதனால என்ன விதமான வளர்ச்சிகள், வீழ்ச்சிகள், எப்படி நம்மளுடைய சூழ்நிலைகள் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகலாம். தனுசு ராசி, தனுசு லக்னம் காலபுருஷனுக்கு 9வது ராசி. இங்கே குரு தன்னுடைய மூலத்திரிகோணம் பலம் பெறக்கூடிய வீடு. வேற எந்த கிரகமும் தங்களுடைய ஆளுமையை செலுத்தாத ஒரு உன்னதமான ராசி. காலபுருஷனுக்கு 9வது ராசி அப்படின்னாவே ஒரு கெத்து, ஒரு தைரியம், ஒரு தன்னம்பிக்கை, ஒரு துணிச்சல். யாருமே இல்லைனாலும் வாழ்க்கையில் ஜெயிச்சிருவேன்ப்பா, கடவுளுடைய அனுகிரகம் எனக்கு எப்போவுமே இருக்குது அப்படின்னு அதிக கான்ஃபிடென்ட் லெவல் இருக்கக்கூடிய ராசி. இந்த தனுசெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் 5 ராசியில் வர வேண்டியவங்க. எல்லாருக்கும் ஒரு டீச்சர் மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்கக்கூடிய நபர்கள். ஒளிவு மறைவு அப்படிங்கிறது இல்லவே இல்லைங்க. மேன்மையானவர்கள். யாருமே வீணா போயிடணும், யாருமே கஷ்டப்படணும், இவங்க எல்லாருமே இப்படி முடிஞ்சிடணும் அப்படிங்கிற எண்ணங்கள் துளியுமே தனுசை பொறுத்தவரை வரவே வராது, அடித்து சொல்லலாம். 1000 பிரச்சனைகள் இருந்தாலுமே இந்த ஒருத்தவங்க வீணா போகட்டும், ஒருத்தவங்க இதாகிரட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இந்த மாதிரி வரவே வராது. தனுசை பொறுத்தவரை ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாரையும் டக்குன்னு நம்பறக்கூடியவங்க. அந்த நம்பர்னாலே வாழ்க்கையில் நிறைய ஏமாற்றங்களை காத்துட்டு இருக்கக்கூடிய நபர்கள் காத்துருந்துச்சு. ராசியாதிபதி 6க்கு போகும்போதும் சரி, 7க்கு போகும்போதும் சரி, பெரிய அளவுக்கு ஒரு வளர்ச்சிகள் அப்படிங்கிறது இல்லை. இன்றைக்குமே மனம் நெகிழும்படி தான் வெளியில் ஒரு விஷயங்களும் நடந்துட்டுருக்கு. ஒரு முறை விரும்பினால் உயிரவே குறுக்கக்கூடிய ராசி. அது ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும். நான் ஒரு ஹோப்பு கொடுத்துட்டு, இது தனுசு ராசி இப்போ இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஷிப் லெவலில் பார்த்திங்கன்னா இவங்களை வாழ்க்கையில் நம்ம நிதர்சனமான உண்மை, இவங்களை நம்ம ஒரு ஃப்ரெண்டாக வச்சுக்கிறது. ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா நம்ம தப்பு பண்ணுறோம், ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா எவ்வளோ சொல்லுங்கள், திருப்பி அந்த மாதிரி ஒரு பாண்டிங்கை நீங்கள் தனுசு ராசிகிட்ட பார்க்கவே முடியாது. போயிட்டே இரு அப்படிம்பாங்க. அந்த நேரத்தில் தான் அவங்களுடைய கோபம், 5ஆம் அதிபதி செவ்வாயோடைய கோபம் வெளிப்படும். அது வரையும் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு குணம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கவே முடியாது. அதுக்காக திருப்பி சண்டை போட்டு நிறைய பிரச்சனையாகி பண்ணுவாங்க. ஓரமாக ஒதுங்கி போயிட்டே இருப்பாங்க. தனுசு ராசி பிறந்த ஆண் பெண்கள் பரட்டுங்க, யாருக்கிட்டையுமே அவ்வளோ சீக்கிரம் பேசவே மாட்டாங்க. ஆனால் பேசி பழகிட்டாங்கன்னா உயிரவே கொடுப்பாங்க. ஆனால் அவ்வளோ சாமர்த்தியமாக அவங்க யாருக்கிட்டையுமே பழகவே மாட்டாங்க. தன்னம்பிக்கை இவர்களுக்கு ரொம்ப அதிகம். எப்பேற்பட்ட நபராக இருந்தாலும் சரி, எதுவுமே இல்லை வாழ்க்கையில், ஜீரோவாக ஒரு வீட்டுக்காரர் நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுங்க. தனுசு ராசி பெண்கள், அதுவும் மூல நட்சத்திரமாக இருக்கட்டும், சுக்கிர நட்சத்திரமாக இருக்கட்டும், சூரிய நட்சத்திரமாக இருக்கட்டும், வாழ்க்கையில் முன்னுக்கு எப்படியோ கொண்டு வந்துடுவாங்க. அது 10 வருஷம் மற்றவங்களோட கொஞ்சம் டைம் எடுக்கும். இருந்தாலுமே அந்த வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய பெண்கள், உயரக்கு உண்டான பாடுபடக்கூடிய பெண்கள் இந்த தனுசு ராசி ஆண்கள் பெண்கள். வாழ்க்கையில் நான் எதுவுமே இல்லைன்னு ஜீரோவில் ஆரம்பித்தேன், இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். அந்த குணநலன்கள் எதுக்கு சொல்கிறோம் நம்ம? இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருதுன்னா அது எப்படி, சிம்மம் எப்படி பயன்படுத்தும், கடகம் எப்படி பயன்படுத்தும், மேஷம் எப்படி பயன்படுத்தும், தனுசு எப்படி பயன்படுத்தும், இது மாதிரி பகுத்தறிவு பார்க்கறது தான் பார்த்திங்கன்னா இந்த ராசியோடைய குணங்கள். அப்போ தனுசை பொறுத்தவரை ஒரு வாய்ப்பு வந்துச்சுன்னா டக்க வச்சுக்கோ, போராடும், வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள். தூங்கிட்டு இருக்கும்போது கூட நான் இன்னைக்கு ஜெயிச்சிருவேனா, நாளைக்கு ஜெயிச்சிருவேனா, இந்த மாதிரி வாங்கிடுவேனா, அந்த மாதிரி ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருவேனா, தனக்குள்ளே மட்டும்தான் வச்சுக்குவாங்க. யாருக்கிட்டையுமே கேட்கவே மாட்டாங்க. ஃபிட்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க, கரெக்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க. இதை நீ பேசுனது தப்பு, அவ்வளோதான். மேம்போக்கான நபர்கள் யாருக்குமே எதையுமே வெளிப்பட இன்னையும் பாருங்கள், இன்றைக்கி இவங்க மனசில் என்ன இருக்குன்னு யாருக்குமே கண்டுபிடிக்க முடியாது. ஒரு 20% தான் வெளியே பேசுவாங்க, கலகலகலகலன்னு பேசுவாங்க, சிரிப்பாங்க. ஆனால் அவங்க மனசுக்குள்ளார என்ன இருக்குன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். திடீர்னு அழுக ஆரம்பிச்சிருவாங்க. இது எல்லாமே தனுசு ராசியோட குணங்கள். இந்த குருவோடைய மேன்மை. 10,000 பேர் பேசிட்டு 1000 பேர் பேசிட்டோம், கண்டுக்காமல் போயிட்டே இருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒரு தடவை 2 தடவை வருத்தப்படுவாங்க. அதுக்கப்புறம் அந்த வருத்தம் அப்படிங்கிறது அவங்கள விட்டு விலகி போயிருங்க. நிறைய அவமானப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறினவங்க தனுசு ராசி. எந்த ராசிக்கும் இந்த அளவுக்கு பிரச்சனைகள் வந்ததா சரித்திரமே இல்லை. ஆனால் இன்னைக்கு இதையெல்லாம் தாண்டி அவங்க ஓரமாக நின்று ஜெயிச்சுட்ருக்காங்க. இன்றைக்கி பாருங்கள், ராசி அதிபதி 8ல் இழந்ததை மறுபடியுமே மீட்டெடுத்துருமான்னு போராடும் போது மறுபடியும் இழந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள். ராசி அதிபதி 8க்கு போகலாமா, போகவே கூடாது. அப்போ இது ஒரு கஷ்டமான காலம் சொல்லலாமா? தனுசு ஓரளவுக்கு வந்துட்டு இருந்த நல்லா, இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, திரும்பி அதே இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள். அன்பு அதிகமாக வச்சுட்டோமோ. அமைதியான ராசி இங்கே இந்த ராசி, ரொம்பவே அமைதியான ராசி. மனசுக்குள்ளார 1000 விஷயங்களை போட்டு எடுத்துகிட்டே இருப்பாங்க. பெருமை அப்படிங்கிற தனுசு பேசவே பேசாது. தன்னிட்ட எவ்வளோ பணம் இருந்தாலும் பேசவே பேசாது.
ஒரு கெத்து அப்படிங்கிறது வெளிக்காட்டாத ராசி 100% சொல்லிகிட்டே போகலாம். இன்னுமே நம்ம இந்த ராசியை பொறுத்தவரையும் பேசிகிட்டே போகலாம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த குருவின் பார்வையில் செவ்வாய் பயணிக்கிறது சற்றே ஆறுதல் தரக்கூடிய விஷயம். ராசிநாதனான குரு 8க்கு போனது ரொம்ப ரொம்ப தவறு. போகவே கூடாதுங்க. மேக்ஸிமம் பிறந்த கால ஜாதகத்துலேயும் சரி, லக்னாதிபதி சொல்லுறேன், ராசியாதிபதி இவங்கெல்லாம் போயிட்டாங்கன்னா நமக்கு பின்னாடி யாருமே இல்லை, நம்ம எதுக்கு வாழ்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு நினைக்கும் போதே கண்ணு கலங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துரும். ராசியாதிபதி 8க்கு போகிறது, லக்னாதிபதி 8க்கு போகிறது, நமக்கு பின்னாடி யாருமே இல்லை, நம்ம எல்லாரும் ஏற்றி விட்டுட்டே இருக்கிறோம் ஏணியை மாதிரி, நமக்கு பின்னாடி யாருமே இல்லை அப்படிங்கிற முதல் வருத்தம் இதுதான் வரும். வேற எதுவுமே வராது. இப்படி இவங்களுக்கெல்லாம் நம்ம பாடுபட்டு உழைச்சோமே, இன்னைக்கு இவங்க மேலே நம்மளை பார்க்கவே இல்லையே, இவங்களுக்காக இவ்வளோ செஞ்சோமே, இன்னைக்கு என்னுடைய குழந்தைகளுக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்கிறேன். இந்த மாதிரி வருத்தங்கள் தான் தனுசை பொறுத்தவரை அதிகமாக போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் குருவின் பார்வையில் செவ்வாய் பயணிக்கக்கூடிய நாட்கள், இது ஒரு கோல்டன் டேஸ்ன்னே சொல்லலாம். இந்த குரு அப்படிங்கிற கிரகம், இந்த செவ்வாய், இந்த ராசிக்கு ஒரு யோகாதிபதி செவ்வாயை பார்க்கக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது, ஒரு உன்னதமான நல்ல பலன்கள் கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு. நிறைய பிரச்சனைங்க தனுசை பொறுத்தவரையும், எதுவுமே சமாளிக்க முடியாத அளவுக்கு பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகள் என்னென்னு நடக்க போகுதுன்னு தெரியுது, இருந்தாலும் அதை நிறுத்த முடியாமல் ஒவ்வொரு விஷயங்களும் தடுமாறீங்க. இன்றைக்கி கடன் வாங்கி பெரிய பிரச்சனையில் மாட்டுவேன் அப்படின்னு தெரிஞ்சுமே நீங்கள் மாட்டுறீங்க. அதுதான் இன்றைக்கி நிதர்சனமான உண்மை. அதுக்கும் உங்களுக்கும் எதுவுமே சம்மந்தம் இருக்காது, இருந்தாலும் வாங்கி மாட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே மாறப்போகுது. கடன் சுமைகள் படிப்படியாக தனுசை பொறுத்தவரையும் படிப்படியாக பனி மாதிரி விலக போகுதுங்க. நிறைய பிரச்சனை. இந்த வீட்டு இஎம்ஐ எல்லாம் தனுசை பொறுத்தவரையும் என்ன கடன் ஏது கடன் தெரியாமையே கடனை வாங்கி வச்சுக்கிட்டு, அது ப்ரைவேட் லோனா ஃபைனான்ஸ் லோனான்னு யோசிக்காமல், இந்த வட்டி விகிதத்தை பார்க்காம இந்த வட்டி அதிகமாக கட்டக்கூடிய ராசி தனுசு. ஏன்னா இவங்க சொல்கிறாங்க சரியாக இருக்கும், அவங்க சொல்கிறாங்க சரியாக இருக்குன்னு ஒரு விஷயங்களும் அடுத்தவங்களுக்காக செய்ய போய் இன்றைக்கி இவங்க தானாக மாட்டிகிட்டு இருக்காங்க. இதுதான் இன்றைக்கி நிதர்சனமான உண்மை. அது ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, திருமண வாழ்க்கை தனுசை பொறுத்தவரையும் அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுக்கவும் முடியல, கை மீறி போயிடுச்சு, விட்டு கொடுக்கவும் முடியல, திருப்பி என்னால் இழுக்கவும் முடியல. என்னங்க இது வாழ்க்கை அப்படின்னு சொல்கிற மாதிரி தானே திருமண வாழ்க்கை தான் தனுசை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கு. இருந்தாலுமே 1000 பிரச்சனை இருக்கட்டும், வருட்டு வாழ்ந்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அவ்வளோ சீக்கிரம் தனுசு திருமண வாழ்க்கையிலேருந்து வெளியவே வராது, அடித்து சொல்லலாம். தனுசில் நிறைய கிரகங்கள் இருக்கும்போது எப்படி அவங்க வாழ்க்கையில் கொண்டு போயிடுவாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, கஷ்டப்படாதீங்க, உங்களுடைய செகண்ட் ஆஃப் லைஃப் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு யோகமான ராசி. இன்றைக்கி இந்த செவ்வாயோடைய பயணிக்கக்கூடிய நாட்கள் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக விலக போகுது. குருவின் பார்வையோட செவ்வாய் பயணிக்கும்போது அதை காம்ப்ரமைஸ் பண்ணுவார் குரு. பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு காம்ப்ரமைஸ். அப்போ பிரிஞ்ச கணவன் மனைவி இதெல்லாமே இந்த நேரத்தில் சேரக்கூடிய காலங்கள். சேர்ந்தே இருக்கிறோம், இருந்தாலுமே அவர் ஒரு இடத்துல இருக்கார், நான் ஒரு இடத்துல இருக்கேன், அவர் ஒரு ரூமில் வாழ்ந்துட்டு இருக்கார், நான் ஒரு ரூமில் இருக்கேன், என்னங்க வாழ்க்கை இது அப்படின்னு கேட்குற மாதிரி. 10 வருஷம் 15 வருஷம் திருமண வாழ்க்கையில் இன்றைக்கி பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னா எஸ், இன்றைக்கி கோச்சாரத்தில் டிரான்ஸ்லேட்டில் அவ்வளோ நெகட்டிவான விஷயங்கள் தான் இன்றைக்கி தனுசு ராசியை பொறுத்துட்ருக்கு. இன்றைக்குமே பாருங்கள், கிட்டத்தட்ட அஷ்டம சனி. என்னன்னே தெரில, எனக்கு மனசு ரொம்ப குழப்பமாக இருக்குது, என்னன்னே தெரில, எனக்கு யாராவது சூனியம் வச்சுட்டாங்களா, என்னன்னே தெரில, எனக்கு பிளாக் மேஜிக் ஏதாவது இருக்கா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இது எல்லாமே சனி பார்வையில் இன்றைக்கி வக்ரம் பெற்ற சனி சந்திரனை பார்க்குறதுனால இனம் புரியாத பயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எந்த விஷயத்தில் எது குடித்தா தண்ணி தீர்க்கும், தாரகம் தீரும் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகளை தான் இன்றைக்கி கொடுத்துட்ருக்கு. இது எல்லாமே மாறப்போகுது. இனி வரக்கூடிய காலங்கள் தைரியத்துக்கான காரகிரகம் செவ்வாய் பலம் பெற்று உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே முன்னேற்றம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். சைலண்ட்டாக ஜெயிச்சிட்டான் இவன் வாழ்க்கையில், அப்படியே நம்ம இவங்களெல்லாம் அவமானப்படுத்தி அப்படியே கீழே போயிட்டே இருப்பான் அப்படின்னு நினச்சோம். சைலண்ட்டாக இவன் வாழ்க்கையில் திடீர்னு ஜெயிச்சு வந்துட்டான். இந்த 2-3 வருஷம் இவனுக்கு நல்ல டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன் ஆஃப் த கோல்டன் பீரியட்னு வச்சுக்கலாம். ஏன்னா குரு மறைஞ்சிருக்கு. சைலண்ட்டாக இந்த நேரத்தில் ஜெயிக்கிறதுக்கு உண்டான நிறைய புதிய புதிய வாய்ப்புகள் அனைத்துமே ஏற்படுத்தி கொடுக்க போகிற ஒரு நல்ல ஒரு யோகமான காலமாக இருக்குது. எப்படி பாசிட்டிவ் சைன்ஸ் இருக்குது, அதே மாதிரி நெகட்டிவ் சைனும் இருக்குது. இப்போ குரு 8ல் போகும்போது உங்களுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா தவறாக பேசப்பட வேண்டிய அது எல்லாமே நீங்கள் கடந்து போயிட்டே இருக்கணும். அந்தளவு அப்போ தான் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். இருந்தாலுமே இந்த நேரத்தில் மற்றவங்களோட ஆலோசனை கேட்டு நிறைய விஷயங்கள் நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க. அது எல்லாமே மாற்றணும், நிச்சயமாக மாற்றணும். ரெண்டாவது, தொழில் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், தொழில் சார்ந்து இருக்கக்கூடிய இறக்கங்கள், தொழில் நிறுத்தி இல்லாமல் வேண்டாமா என்ன பண்ணுறதே தெரில, தொழிலுக்காக கடனுக்காக ஓடுறதா இல்லை கடனுக்காக தொழில் ஓடுறதா, அந்தளவுக்கு இன்றைக்கி பொருளாதார சுமைகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது தனுசு. அது எல்லாமே இனி மாறப்போகுது. பொருளாதாரத்துக்கான தலை சிறந்த ஒரு யோகமான காலமாக இந்த காலங்கள் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப வருஷமாக முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு குருவின் பார்வையில் செவ்வாய் இருக்கிறதுக்கும், காதல் திருமணத்துக்குமே பார்த்திங்கன்னா 5ஆம் அதிபதியாக 12ஆம் அதிபதியாக செவ்வாய் இருந்து குரு பார்க்கறதுனால
திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம், அதுவுமே காதல். எங்கள் வீட்டில் ஒத்துக்கிட்டா அவங்க ஒத்துக்கல, அங்கே ஒத்துக்கிட்டா எங்கள் வீட்டில் ஒத்துக்கல. எனக்கு ரொம்ப ஏஜ் டிஃப்ரென்ஸ் ஆயிடுச்சு. கல்யாணத்துக்கு என்ன நடக்கும்னு தெரியல. அந்த மாதிரி கல்யாணம் சம்மந்தப்பட்ட பல பிரச்சனைகள் இன்னைக்கு தனுசு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே ஒரு மாற்றம் தரக்கூடிய ஒரு முதல் தர யோகமாக ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி இந்த குருவின் பார்வையில் செவ்வாய் பயணிக்கக்கூடியது ஒரு நல்ல ஒரு யோகமான காலமாக தனுசு ராசிக்கு நிச்சயமாக இந்த பயிற்சி பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இப்போ நீங்கள் கேட்டு இருந்த அனைத்துமே கோச்சாரம் தான். இந்த கோள்களோடைய சரம் அணுதினமும் மாறிட்டே இருக்கும். இப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறது பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான். ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.